வணக்கம் நண்பர்களே. மெகா சூப்பரான ஆடி மாதம் அதிரடியாக ஆடி வெள்ளியிலே பிறந்துருச்சு. ஆடி வெள்ளியில் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 7வது மாதமான ஜூலை மாதத்தில் 20ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரிய தடங்கல்கள் ஏற்பட போகுது. அந்த தடங்கல்கள் அதிர்ஷ்ட தடங்களாகவும் இருக்கலாம், இல்லை ஆபத்து தடங்களாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சூரியன் மிதுன ராசியிலிருந்து விலகி கடக ராசிக்கு வந்துட்டாரு. கடக ராசிக்கு வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய திசையை மாற்றி நோக்கி பயணத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் தாட்சாணிய புண்ணிய காலம் என்று அழைக்கப்படக்கூடிய காலம். இந்த காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறந்த காலம். இந்த காலம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம். அதனால் இந்த ஒரு மாற்றம் ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும்னு சொன்னால் கூட அது மிகையாகாத ஒரு உண்மை. அந்த மாதிரி கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. நீங்கள் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சூரியன் இந்த மாதிரி மாறும்போது இந்த மாற்றத்தினுடைய இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதமாக கணக்கிடப்படும். அப்படி இப்போ சூரியன் கடகராசிக்கு வரக்கூடிய மாதம் ஆடி மாதம். இந்த மாதத்தில் தான் சூரியன் திசையை மாற்றி பயணம் செய்து, அப்போ இது ஒரு சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாக இது ஒரு மிகப்பெரிய மாதமாக குறிப்பிடப்படுது. இந்த மாதத்துன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய சிறப்புகள் இருக்குது. அதன்படி இந்த சிறப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஆடியில் உங்களுக்கு நன்மைகள் நிறைய ஏற்படும். இந்த ஆடியில் மட்டும் இல்லை, அடுத்த 6 மாதத்துக்கு உங்களுக்கு நன்மை ஏற்படும். அடுத்த 6 மாதத்துக்கு நன்மைகள் ஏற்பட ஆடியில் எத்தனை சிறப்புகள் இருக்குது, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே உங்கள் ராசிக்கு இப்போ இந்த வீடியோவில் புட்டு வைக்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆடி மாதத்தில் உலகம் முழுவதில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லேயும் விசேஷம் அப்படியே சிறப்பாக வழிபாடு இப்போ வரைக்கும் நடக்கும். அதுவும் தமிழ்நாட்காட்டில் 4வது மாதமாக ஆடி மாதம் பிறக்குது. இந்த டைம் ஜூலை 17ஆம் தேதி பிறந்திருக்கு. ஆகஸ்ட் 16 வரைக்கும் இருக்குது. இந்த நாட்கள் எல்லாமே ஆன்மீகத்தில் சக்தி வழிபாட்டிற்கும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் மிகவும் உகந்த நாட்களாக கருதப்படுது. ஃபஸ்ட்டே சொன்னது போல் இது தாட்சாணிய புண்ணிய காலத்தின் தொடக்கமாகும். அதுவும் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே உலகமுள்ள இருக்கக்கூடிய எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் விழா சிறப்பாக நடைபெறும். மெயினாக அம்மன் வழிபாடு, நீர்நிலைகள் வணங்குறது, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்வுகள் இம்மாதத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படுது. அதுவும் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்க அம்மன் வழிபாடு, அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, இதெல்லாம் செய்திங்கன்னா வேண்டுதல்கள் உங்களுக்கு நிறைவேறும். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, ஆடிப்பெருக்கன்னைக்கு நீர்நிலைகள் வழிபாடு செய்கிறது, இதுவும் செய்திங்கன்னா உங்களோட வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும். குறிப்பாக ஆடியில் வரக்கூடிய செவ்வாய், ஆடியில் வரக்கூடிய வெள்ளி போன்ற நாட்களில் கோவில்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே கூட்டம் அலைமோதும். அதில் நீங்களும் ஆடி மாதம் அம்பிகையில் வேண்டிங்கன்னா வேண்டிய வரத்தை பெற முடியும். அதனால் இந்த டைம் இந்த ஆடியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. சரி வாங்க, ஆன்மீக ரீதியாகவும் விவசாய ரீதியாகவும் தமிழ் கலாச்சாரத்தில் ஆடி மாதம் சிறப்பானதாக கருதப்படக்கூடிய முக்கிய சிறப்பு நாட்கள் என்ன, அதில் நீங்கள் பர்டிகுலராக என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை தெளிவாக கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விஷயமே அம்மன் வழிபாடு தான்.
ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யறதுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. அதுவும் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை இன்னும் சிறப்பானதாக கருதப்படுது. இந்த நாட்கள்லாம் அம்மன் கோவிலுக்கு போங்க. கண்டிப்பாக வேண்டுதல்கள் நிறைவேற ஏதாவது வழிபாடு செய்யுங்க. அம்மனுக்குரிய மிக சிறப்பான மாதங்கிறதுனால சிறப்பு பூஜைகள் செய்யுங்க. குறிப்பாக உங்கள் ஊரில் காளியம்மன், மாரியம்மன் இந்த மாதிரி கோவில் இருந்தால் அங்கே கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் பண்ணுங்க. இல்லை விழாலாம் நடந்ததுன்னா அந்த விழாவில் கடந்துட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயங்கள் பரிகாரங்கள்லாம் செய்யுங்க. இந்த மாதிரி அம்மன் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் ராசிக்கு அளவற்ற நற்பலன் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்ங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் உங்கள் கன்னிராசிக்கார சுமங்கலி பெண்கள் யாராக இருந்தாலும் மஞ்சள் பூசி கண்டிப்பாக இந்த நாளில் குளிக்க வேண்டும். இது மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம். அதுவும் ஆடி செவ்வாயில் பெண்கள் நீங்கள் ஔவையார் விரதம் இருக்கிறது நல்லது. இது கணவனின் ஆயுள், குழந்தை வரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க, திருமணம் வர கிடைக்க இதற்கெல்லாம் உதவியாக இருக்கும். ஸோ ஆடி செவ்வாயில் பெண்கள் கன்னிராசிக்காரங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமேட்டு ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் உங்கள் ராசிக்கார பெண்கள் கணவருடைய ஆயுள் நீடிக்கவும் தீர்க்க சுமங்கலிங்கிற வரம் பெறவும் விரதம் இருந்து ஆடி வெள்ளியில் உங்கள் வீட்டில் அம்மனை நினைத்து பொங்கல் வைத்து 4 பேருக்கு பிரசாதமாக கொடுத்து வழிபாடு செய்யணும். ஆடி வெள்ளியில் இதை செய்தீங்கன்னா கணவனுடைய ஆயுளும் நீடிக்கும், சுமங்கலி வரமும் பெற முடியும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை. கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது. ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆக்சுவலி ஆடி கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் துவங்கி 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் இருந்து தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முடிக்கிறது நல்லது. அப்படி முடிக்கும் போதே உங்களுக்கு குழந்தைக்கு தொட்டிலுக்கு ஆர்டர் பண்ணக்கூடிய நேரம் வந்துடும். ஆடி கிருத்திகையில் தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதெல்லாம் போய் பாருங்கள். நீங்களே அப்போ ஆடி கிருத்திகை மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்புறம் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை. ஆடியில் அமாவாசையில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா 6 மாதம் தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாத உங்கள் ராசிக்காரங்க தவறியவங்க ஆடி மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுங்க. மிகவும் உகந்த நாள். இந்த நாள் கடற்கரை அல்லது நதிக்கரையில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ புண்ணியம் உங்களுக்கு சேரும். அப்புறம் ஆடி பெருக்கு 18. இந்த நாள் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் புதுநீர் பெருக்கு எடுத்து ஓடும். இந்த நாளில் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரங்க இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா காவேரி போன்ற நதிக்கரைக்கு போய் அங்கு புதிதாக ஆடை மற்றும் மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்ளணும். அங்கே பூஜை செய்து இந்த விஷயத்தை செய்தீங்கன்னா ஓஹோன்னு வருவீங்க. அப்புறம் ஆடிப்பூரம் அம்மனுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. இந்த நாள் அம்மன் அவதரித்ததாக சொல்லப்படுது, ஆண்டாளும் அவதரித்ததாக சொல்லப்படுது. இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க பண்ண வேண்டியது என்னன்னா வளையல் வாங்கி கொடுத்து அதை பூஜை செய்து உங்கள் கையில் அணிந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது. இந்த மாதிரி ஒவ்வொரு சிறப்பான விஷயங்களையும் நீங்கள் செய்ய செய்ய சிறப்பாக உங்கள் வாழ்க்கை அமையுங்க. ஸோ இதற்கேற்ப கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் பார்க்குறேன்.